Hey guys, I'm Prijala Ayo. Welcome back to my channel Stylish Shanmuchi. So நம்ம இன்னைக்கு வந்து ஒரு Okay. Hey guys, I'm Prijala Ayo. Welcome back to my channel Stylish Shanmuchi. So நம்ம இன்னைக்கு வந்து blush, contour plus highlighter for dusky dark skin தான் பார்க்க போறோம். So நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் இருக்க ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா என்ன கலர் blush வாங்கணும், என்ன கலர் highlighter வாங்கணும், என்ன கலர் contour வாங்கணும், நமக்கு மேட்ச் ஆகுமா, செட் ஆகுமா, இதுதான் பாத்தீங்கன்னா இருக்க பிகஸ்ட் கன்ஃபியூஷன். So அதுக்கு தான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரட் blush contour highlighter for dusky dark skin under 500 rupees காட்ட போறேன். ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்க போகுது அண்ட் உங்களுக்கு நிறைய வந்து பிராண்ட்லேருந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மவுண்ட் டு சப்ஸ்கிரைப் டு வாட்ச் சேனல் Stylish Shanmuchi டேலர் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ஹால்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் blush பார்த்தீங்கன்னா கலபா blush in shade Sweet Scarlet 016. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேக்கேஜிங்கில் வருது. இட்ஸ் மை ஃபேவரட் blush. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 675 rupees. ஸோ நான் சொன்ன 500 rupees கொஞ்சம் அதிகம் தான். பட் நீங்கள் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500குள்ளே வாங்கலாம். நானே வந்து 500 அந்த ரேஞ்சில் தான் வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி பேனில் வருது. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 grams ஆஃப் ப்ராடக்ட். கொஞ்சம் வந்து ப்ரைஸே தான், பட் இதோட குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால ப்ரைஸ் பற்றி நான் கவலைப்படல. அண்ட் ஷேடும் பார்த்தீங்கன்னா சச் அ பியூட்டிஃபுல் ஷேட். ஸோ நீங்கள் ஷேட் பார்க்கலாம். such a pretty shade. I already hit pan. So இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணனா ஒரு மாவிஷ் ரெட்டிஷ் ஒரு blushன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான blush கலர் கிடையாது. பிங்க் அது மாதிரி, இந்த பிங்க் பீச் அது மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான blush கலர். இங்கே பிளண்ட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இது எவ்ரிடே யூஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஒகேஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு வியர் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ செகண்ட் blush பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேக் ஒர்க்கி blush இன் ஷேட் பார்த்தீங்கன்னா கோரல் ஷிக் 05. ஸோ இது வந்து நான் வாங்கும்போது என்ன நினச்சேன்னா இது வந்து கோரல் அந்த ஆரஞ்ச் அனடோன்ஸ் இருக்கும், ஆரஞ்ச் blush மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் blush வித் ஆரஞ்ச் அனடோன்ஸ். உங்களுக்கு இது blush பார்க்க பிங்க் கலரில் தான் இருக்கும். பட் இதோட அனடோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் கலர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ திங்க் 250 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 grams ஆஃப் ப்ராடக்ட். இதுதான் பர்பிள்லேருந்து வாங்கினேன். ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபார்முலா அண்ட் இட்ஸ் வெரி பிக்மெண்டட். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சமாக அந்த எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா பஃபர் மாதிரி இருக்கும். ஆல்சோ ஸ்டேயிங் பவர் பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே அரௌண்ட் ஒரு 5 to 6 hours ஸ்டே ஆகும். இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீடியம் டஸ்கி அண்ட் டார்க் ஸ்கின் டோன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிப்பிக்கலான பிங்க் blush வேணும், பட் வந்து எனக்கு டார்க் ஸ்கின் வேணா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் நார்மலான பிங்க் ஷேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு வாஷ் அவுட் பண்ணும், பார்க்க அவ்வளோ வந்து நல்லா இருக்காது உங்களுக்கு. பட் இது மாதிரி உங்களுக்கு ஆரஞ்ச் அனடோன்ஸ் இருக்க பிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தேர்ட் blush பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் ஃபேவரட் கப்சன் லாஷ்லேருந்து உங்களுக்கு கப்பி கேக் ஹனி பன் 03 blush. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா கலர் வித் ஆரஞ்ச் அனடோன். ஸோ நீங்கள் ஸ்பாஷ் பண்ணவும் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் டெரகோட்டா, பட் அனடோன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் இருக்கு. இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரிடேக்கு இல்லை வந்து உங்களுக்கு அவ்வளோ எனக்கு blush பிடிக்காது, எனக்கு பிங்க் blush, இந்த ரெட் blush, எனக்கு மாவ் blush இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு வந்து ரொம்ப நேச்சுரலான blush வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கலரை ட்ரை பண்ணலாம். சச் அ பியூட்டிஃபுல் கலர். இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். நான் இது வரைக்கும் நான் நிறைய மேக்கப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், நிறைய blushes வாஷ் பண்ணியிருக்கேன், நிறைய blushes ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலரை பார்த்ததில்ல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோ டு blush-ஆக இருக்குது. நான் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இந்த blush வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா கலர்ஸ்க்கும் செட் ஆகும், எல்லா ஐ மேக்கப்புக்கும் செட் ஆகும், எல்லா லிப்ஸ்டிக்ஸ்க்கும் செட் ஆகும். அண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சச் அ பியூட்டிஃபுல் என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் மேட் ஃபார்முலா. உங்களுக்கு மேட் ஃபார்முலா தான், பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அண்ட் ரொம்ப பிளெண்டபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டேஜ் ஃபார் அரௌண்ட் ஒரு 5 to 6 hours வரைக்கும் உங்களுக்கு ஸ்டே ஆகுது. அதுக்கு மேலே ஸ்டே ஆகலை, பட் ரொம்ப நல்லா பிக்மெண்டடாக இருக்குது. நீங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணால் போதும். இட்ஸ் இன்டென்ஸ்லி பிக்மெண்டட் அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். உங்களுக்கு 3 grams ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 rupees தான். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னால் ஒரே ஒரு blush தான் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த blush ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லாக்மி 925 பியோர் ரூஜ் blusher இன் ஷேட் பார்த்தீங்கன்னா கோரல் பஞ்ச். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் கோரல் blush தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பிங்க் அண்ட் கோரல்
சேர்ந்த ஷேட் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதே ஷேட் தான் இருக்கும். ஸோ ஏன் வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ளஷுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோரலான டோன்ஸ் இருக்குது, ஆரஞ்சு டோன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ முக்கியமாக டார்க் அண்ட் டஸ்கி ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு டோன்ஸ் இருக்க ப்ளஷ் வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும் உங்கள் ஸ்கின் டோனுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஆஃப் ப்ளஷில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டோன் வந்து இருக்கும். ஸோ சச் பியூட்டிஃபுல் ப்ளஷ். இது வந்து ரீசன்ட் பர்ச்சேஸ் நான் வந்து ட்ரெல்லேருந்து வாங்கினேன் நினைக்கிறேன். ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 500 rupees எக்ஸாக்டாக. நான் வந்து 225 இல்லை 200 என்னமோ வாங்கினேன். இது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 6 grams ஆஃப் ப்ராடக்ட். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் வரும், அது யூஸ்லெஸ், அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ரியலி லவ் த ப்ளஷ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ப்ளஷ், நல்லா பிளெண்ட் ஆகுது அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி 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 பிக்மெண்டட். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்தாலே போதும், உங்களுக்கு நல்லா வந்து அப்ளை ஆகும். அண்ட் உங்களுக்கு ஸ்டேயிங் பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 to 7 hours உங்களுக்கு நல்லாவே ஸ்டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான்சஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபார் டஸ்கி அண்ட் டார்க் ஸ்கின்க்கு. ஸோ ப்ரான்சஸ்னா என்ன, கான்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரான்சஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் வார்மர் டோன் அண்ட் கான்டர் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் கூலான டோன். ஸோ ப்ரான்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரலான எஃபெக்ட் கொடுக்கும், அது கான்டரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிசில்டான ஃபேஸ் கொடுக்கும். ஸோ இது ரெண்டுத்துல எது வேணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ண வேண்டியது உங்களோட விருப்பம் தான். எனக்கு வந்து கான்டரிங் வந்து பிடிக்காது, என் ஃபேஸ் வந்து கிரே ஷேடோ, அந்த கூல் ஷேடோ இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் கான்டரிங் வந்து பண்ண மாட்டேன், நான் வந்து ப்ரான்சிங் தான் பண்ணுவேன். நான் வந்து எந்த ஒகேஷனாக இருந்தாலும் சரி, டெய்லி யூஸ்க்கும் சரி, ஸ்பெஷல் ஒகேஷன் சரி, எனக்கு அந்த மாதிரி வந்து சிசில்டு லுக், அந்த லுக் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ப்ரான்சிங் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறோம். பட் உங்களுக்கு வந்து பர்சனல் எனக்கு கான்டரிங் தான் பிடிக்கும் அப்படின்னா நான் இதுலேயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பலாடியோ மேட் ப்ரான்சர். ஷேட் பார்த்தீங்கன்னா நியூட் பீச். இட்ஸ் அ வார்ம் டோன்ட் ப்ரான்சர். உங்களுக்கு ப்ரான்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்காது, உங்கள் ஸ்கின்னோட ஒரு 1 or 2 ஷேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அந்த ப்ரான்சிங் எனக்கு வந்து கொடுக்கும். கான்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஷேட்ஸ் வந்து டீப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரான்சர், என்னோட கோ டு ப்ரான்சர். அந்த காம்பாக்ட் இஸ் ஃபைனலி மெல்ட் அண்ட் உங்களுக்கு பிளெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஈவன் ஷோஸ் ஆன் மை ஸ்கின். ஸோ நான் காமிக்க ப்ரான்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்க, இந்த ப்ரான்சர் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 rupees for 10 grams ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் நைக்கா, பர்பிள், அமேசான் இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். ஐ திங்க் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல ப்ரான்சர் தான் நினைக்கிறேன். ஃபினிஷும் சரி, ஸ்டேயிங் பவரும் சரி அண்ட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரான்சர் கிடையாது, ஒரு கான்டர் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏகள்லேருந்து ப்ரோ கன்சீலர் இன் ஷேட் பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரெஸோ. பட் இது வந்து ரொம்ப ஒரு கூல் டோன்ட் கன்சீலர் வந்து கிடையாது, இது வந்து ஒரு வார்ம் டோன்ட் ப்ரௌன், நல்லா ஒரு டார்க் ப்ரௌன். வந்து பிடிக்கல அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து லிக்விட் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கூல் டோன் கன்சீலர், இதுக்கப்புறம் நிறைய டார்க் ஷேட்ஸ் இருக்கு அண்ட் கூல் டோன் ஷேட்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க பிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கான்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கூல் டோன் கன்சீலர்ஸ் வந்து உங்களுக்கு கான்டருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா NW45 MAC NW45. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரான்சிங் எனக்கு வந்து கொடுக்கும், ரொம்ப ஹாஷாலாம் இருக்காது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 695 நினைக்கிறேன் ஃபார் 3 grams ஆஃப் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆஃபரில் இன்னும் கம்மியாக வாங்கலாம். நைக்கா, அமேசான், பர்பிள் நிறைய வெப்சைட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபேவரட், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கப்ஸ் அண்ட் லாஷ்லேருந்து கப்பி கேக் கான்டர் இன் ஷேட் பார்த்தீங்கன்னா கோகோனட்ஸ். இது வந்து லாஸ்ட் டார்க்கர் ஷேட் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஷேட். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் டார்க்காக இருந்தீங்கன்னா ஹாலியே சொல்லியிருப்பேன், நீங்கள் இன்னும் டார்க்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஷேட் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் கால்ட் கேரமல் ஆர் காஃபி சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு வேணால் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஒரு bronzer. Very warm toned brown bronzer. ஸோ ரொம்ப ஒரு நல்ல கலர். உங்களுக்கு வந்து இது வந்து பெலாடியோ மேட் ப்ரான்சரோட கொஞ்சம் டீப்பான கலர். அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்கின்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஷோ பண்ணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதே அந்த ப்ளஷ் ஃபார்முலா தான். இட்ஸ் வெரி வெரி மேட் பட் வெரி சாஃப்ட் மேட். ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது, ரொம்ப நல்ல பிக்மெண்டேஷன் கொடுக்குது அண்ட் இட் ஸ்டேஸ் ஃபார் ரியலி லாங் டைம். இட் பிளெண்ட்ஸ் வெரி வெரி நைஸ்லி, ரொம்ப ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும் அண்ட் ரொம்ப நேச்சுரலான அந்த ப்ரான்சிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 rupees ஃபார் 3 grams ஆஃப் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் இந்த ஃபார்முலேஷனுக்கு, இந்த கலருக்கு அண்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் வர்த் த ப்ரைஸ். கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு ப்ரான்சர் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அஃபோர்டபுள், நல்ல ஃபார்முலா அதனால. பட் முன்னாடி சொன்ன மாதிரி பேக்கேஜிங் ரொம்ப ஃப்ளெம்ஸியாக இருக்குது. நாட் அ
பிகஸ்ட் ஃபேன் ஆஃப் திஸ் பேக்கேஜிங். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், யூஸ் பண்ணணும். உடச்சிட்டிங்கன்னா வந்து இட்ஸ் யூஸ்லெஸ். அதனால தான் திருப்பி சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஆக்சுவல் bronzer again. I'm using it as bronzer. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் வந்து பேக்கன் பிளாட். இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் நினைக்கிறாமா மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து. அவங்க வந்து 2 ஷேட் வந்து நைக்கால வந்து வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லூசன்ட் ஒயிட் கலர் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது டீப் டார்க். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து பல்லாடியம் மேட் ப்ரான் சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ஷேட் வந்து ஒரு ஷேடில் ஒரு ஹாஃப் ஷேட் வந்து டார்க்காக இருக்கும். அண்ட் ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ காம்பேக்ட் பவுடர் ஆஃப்கோர்ஸ் வந்து மேட் ஃபார்முலா ரொம்ப ஹைலி பிக்மெண்டட் அண்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பவுட்ரியாக ரொம்ப அந்த அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு ப்ரான்சிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 rupeesன்னு நினைக்கிறேன். 5.5 grams ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஆஃபரில் கம்மியாகவே வாங்கலாம். நான் வந்து 50% ஆஃபரில் 400 rupees தான் வாங்கினேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வர்த் த ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இட் ஹாஸ் நைஸ் பேக்கேஜிங், ஃபார்முலா அண்ட் அவைலபிலிட்டி உங்களுக்கு நைக்கால இப்போ கூட அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சீக்கிரம் போய் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ஹைலைட்டர் பிடிக்கும். பட் எவ்ரிடே பேசிஸில் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்குது, வெட்டிங்க்கு போகிறோம், பிக்சர்ஸ் எடுக்கிறோம், அப்போ நான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பெட்டர் வேர் ஹைலைட்டர் இன் ஷேட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷஸ் பெட்டல்ஸ். சச் அ பியூட்டிஃபுல் ஹைலைட்டர். கலரும் சரி, ஃபார்முலேஷனும் சரி, ஸ்டேயிங் பவரும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டர். இது வந்து பெக்கா ஹைலைட்டரோட டூப்புன்ற மாதிரி ஸ்ரேயாஸ் எனக்கு ரீசெண்ட் டைமில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பெக்கா ஹைலைட்டரோட டூப்புன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இங்கே போடுறேன். such a blinding highlighter and ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்ல ஒரு ஃபார்முலா. உங்களுக்கு வந்து ரொம்ப பவுட்ரியாவோ இல்லை வந்து கிளிட்ரியாவோ இல்லை சங்கியாவோ இல்லை, இட் ஹாஸ் வெரி நைஸ் ஃபார்முலா. நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக எஃபெக்ட் கொடுக்கும். ரொம்ப ஒரு ஸ்கின் லைக் அப்படியே வந்து கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 rupees ஃபார் 5.4 grams ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் ஆஃபரில் கண்டிப்பாக கம்மியாக வாங்கலாம். உங்களுக்கு அமேசான், நைக்கா அண்ட் பர்பிள் அவைலபிளாக இருக்குங்க. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஷாம்பினி ஹைலைட்டர். ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் வந்து புல் பண்ணலாம். நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்கும் வந்து நீங்கள் சட்டலாக யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே போகிறீங்க, உங்களுக்கு வந்து அப்படியே பிளைண்டிங் ஹைலைட் வேணாலும் நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஹவர் யூ வாண்ட். ஸோ ப்ரைஸும் சரி, ஃபார்முலேஷனும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பர்ச்சேஸ். இட்ஸ் ஃப்ரம் Cuffs and Lashes Cupcake highlighter in shade Haha. இது வந்து லாஸ்ட் ஷேடுன்னு நினைக்கிறேன் இந்த ஆஹா. இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ ஹைலைட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைலைட்டரும் மாறும். நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஐசி ஷேட், ரொம்ப வந்து கூல் டோன் ஷேட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ எப்பவுமே வந்து அந்த கோல்டன் ஷாம்பினி அந்த வார்ம் டோன்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஹைலைட்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டஸ்க் அண்ட் டார்க் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அது ஒரு குட்டி டிப் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு கூலான டோன் இல்லை ரொம்ப லைட்டான அந்த ஒயிட் கலர் ஐசி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து உங்கள் மேக்கப்பே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் மேபி இங்கே பிக்சர்ஸ் ஏதாவது போடுறேன். அது மேக்கப்பே வந்து வேற மாதிரி ஆக்கிடும். நீங்கள் ஃபைனலாக வந்து ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணும்போது ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் லைக் செரி ஆன் டாப். அது வந்து உங்கள் மேக்கப் வந்து இன்னும் அழகுப்படுத்தணும், அசிங்கப்படுத்தக்கூடாது. ஸோ அதுதான். பார்த்தீங்கன்னா இட்ஸ் a beautiful golden highlighter. ரொம்ப ஒரு பியூர் கோல்டன் ஹைலைட்டர். நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு இன்டென்ஸான பிக்மெண்டேஷன் வந்து இருக்குது. பட் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து ஃபேவரட் கிடையாது. நான் லைட்டாக வந்து சங்கியாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி பிளைண்டிங், இட்ஸ் வெரி குட். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் கேமரா முன்னாடி இருக்கீங்க, இல்லை வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க, ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் போனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹைலைட்டர் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வெரி பிளைண்டிங் அண்ட் வெரி பிளெண்டபிள். பட் லைட்டாக பார்த்தீங்கன்னா சங்கி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஸ்வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலி மெல்ட் கிளிட்டர்ஸ் வந்து கிடையாது. ஷேட் அண்ட் பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஃபார்முலேஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து 250 rupees நினைக்கிறேன் ஃபார் 3 grams ஆஃப் ப்ராடக்ட். அகேன் packaging is very flimsy. So next product பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து அவங்களோட பேக்ட் ஹைலைட்டர் இன் ஷேட் பார்த்தீங்கன்னா ரைஸ் த பார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஹைலைட்டர் தான்.
ஹைலைட்டர் பட் இல்லை சில்வர் ரிஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி கோல்டு பட் கம்ப்ளீட்லி சில்வர், ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு ஷேட், ஒரு டிஃப்ரெண்டான ஷேட் இது. இதோட ஃபார்முலேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபார்ம்லாம். ஸோ இட்ஸ் பிட் ட்ரைங் ஆன் யோர் ஸ்கின். ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு பிளெண்ட் பண்ணணும். கொஞ்சம் விட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் பண்ண முடியாது. அண்ட் ஷேடும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டன் ஷேட் இருந்துக்கலாம். எனக்கு சில்வர் ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees 50 rupees நினைக்கிறேன். ஃபார் 10 grams ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் ஆஃபரில் எப்போவுமே வந்து கம்மியாகவே வாங்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களுக்கு கார்ட்டூன் நினச்ச blush, highlighter and bronzers for dusky and dark skin at an affordable price. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பிக் பண்ண போறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். If you like this video, give me a heart, comment and follow. Stay tuned guys. Bye bye.